தமிழக அரசியலின் பல்வேறு திருப்பங்களை உங்களுடன் பகிர்ந்து வரும் நம்ம நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினராக அதிமுகவினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி தொடர்பாளர் திரு ஆவடி குமார் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு பரபரப்பான செய்திகள் வந்துட்டுருக்கு. அந்த வகையில் இன்றைக்கு திரு செங்கோட்டையன் அவர்கள் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டிருக்காரு. ரொம்ப மூத்தவர், எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட ரொம்ப மூத்தவர், அதிகாரப்பூர்வமாக நீக்கப்பட்டிருக்கிறாரு. நீக்கப்பட்டதுனால அவர் இது ஒரு அதிகார விதிமீறல் நடந்திருக்கு, விதிப்படி என்னை நீக்கப்படவே இல்லை, பொதுக்குழு கூட்டி தான் நீக்கப்படணும், ஸோ நான் சட்ட போராட்டம் நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லி கிளம்பியிருக்காரு. எப்படி இந்த டைமென்ஷன்ஸ் பார்க்குறீங்க? இல்லை, நீங்கள் முதல்ல சொன்னதுக்கு அதிமுகவோட ஒவ்வொரு நாளும் என்ன சொன்னீங்க? பரபரப்பான செய்திகள் வந்து பரபரப்பான ஒரு அரசியல் கட்சி சரியான முறையில் இயங்குறதுனால பரபரப்பாக தான் இருக்கும். நல்லது. நாங்கள் ரெஸ்ட் எடுத்து தலைமறைவாயோன்னா அந்த செய்தி பரபரப்பு எதுவும் செய்தி வராது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்னா 18 மணி நேரம் மக்களோடு இருக்கிறாரு, களத்தில் இருக்கிறாரு, கட்சி நடத்துகிறாரு. அதனால் பரபரப்பாக வரத்தான் செய்யும். அடுத்து என்ன கேட்டீங்க? இல்லை, பரபரப்பு அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் பொழுது நான் பரபரப்பு அப்படிங்கிறது கட்சியில் உட்கட்சி விவகாரமே வெளியில் டிபேட் ஆகுது. நீங்கள் ஆளும் திமுக அரசு ஒரு ஜனநாயக கட்சியில் உட்கட்சி விவகாரமாக இருந்தாலும் அது ஜனநாயக முறைப்படி நடக்க சொல்ல அது வெளிப்பட தான் செய்யும். சரி, இது ஏதோ ஒரு மூடு மந்திரமாக மூடு திரைக்குள்ளே நடத்திட்டு இருந்தோம்னா அது வெளியே தெரியாது. அதுவும் இன்னும் சொல்ல போனால் இன்றைக்கி ஊடகங்களுக்கு அதிமுக தான் செய்தி. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பற்றி பேசுபொருளாக மாற்றினா தான் அந்த செய்தியை மக்கள் பார்ப்பாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டினுடைய கருப்பொருளாக அவர் இருக்கார். இன்னும் சொல்லப்போனால் 2026 தேர்தலில் முதலமைச்சருக்குரிய இடத்துல அவர் மட்டும்தான் பார்க்குறாங்க. அவர் ஏறத்தாழ இன்றைக்கி அவருடைய எழுச்சி பயணத்தில் தமிழ்நாடு முழுவதும் 170 தொகுதியில் ஒரு தொகுதிக்கு குறைஞ்சது 20,000 30,000 பேரை சந்தித்து மக்களிடம் பேசிட்டு வந்திருக்காரு. மக்கள் அவரோட இணக்கமாக இருக்கிறாங்க. ஒரு சாதாரண விவசாயி இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய தலைவராக, தமிழ்நாட்டினுடைய நிலவரங்களை விரல் அசைவில் வச்சுருக்க ஒரு தலைவராக இன்றைக்கி அவர் தன்னை வெளிப்படுத்திகிட்டு இருக்காரு. அதை மக்கள் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் பரபரப்பு இருக்க தான் செய்யும். அடுத்து நீங்கள் கேட்டீங்க செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நீங்கள் என்ன சொன்னீங்க? வடக்கு சட்டப்படி சந்திப்பேன்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் சேர்ந்த இடம் அப்படி. நேற்று போன கார் அது மாதிரி. அந்த காரில் இருந்தவருக்கு அரசியல் அதுதான் தெரியும். அவர் தொண்டர்களை சந்தித்தோ மக்களை சந்தித்தோ தன்னை நிலைப்படுத்திக்கணும்னு என்றைக்கும் விரும்பினதில்லை. அதிமுக கூட அது நீதிமன்றத்தில் போய் கட்சியை வாங்க முடியும்னு நினச்சவர் தான் ஓ பன்னீர்செல்வம். அதே மாதிரி தேர்தல் ஆணையத்தில் காசு கொடுத்து வாங்க முடியும்னு நினச்சவர் டிடிவி தினகரன். அதனால் அவங்க சட்டம்லாம் அப்படி தான் சொல்லும். ஒரு கட்சி என்பது அது தொண்டர்கள் உணர்வு சம்பந்தப்பட்டது. தொண்டர்களுடைய உணர்ச்சியும் தொண்டர்களுடைய மதிப்பும் தான் ஒரு கட்சிக்கு தலைமையை உருவாக்கும் அல்லது தலைவர்களை தேர்ந்தெடுக்கும். ஆனால் இவங்க இது எதையுமே சிந்திக்காமல், அதை பற்றியே கவலைப்படாமல், நீதிமன்றம் நமக்கு வாங்கி தந்துடும், தேர்தல் ஆணையம் நமக்கு வாங்கி தந்துடும் நினைக்கிறவங்க அந்த இடத்துல போய் சேர்ந்துருக்குன்றதை அவர் சொல்கிறார். இல்லை, இப்போ நீங்கள் ஒரு ஜனநாயகபூர்வமாக நடக்குது நம்ம கட்சி, அதனால தான் அதோடைய உட்கட்சி விஷயம்லாம் பேசப்படுது நீங்கள் சொன்னீங்க. இல்லை, நான் பேசு பொருளாக இருக்குன்னு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் அதுக்காக சொல்ல வந்தேன். என்னோட கேள்வி என்னென்னா, ஜனநாயகபூர்வமாக நடக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஒரு சீனியர் அவர்கள் நீக்கப்பட்டிருக்காரு, அதில் ஜனநாயக விதியை கடைபிடிக்கப்படலைங்கிறது அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டாக இருக்குது. இல்லை, பொதுக்குழு சரி, அவர் வேற என்ன குற்றச்சாட்டை சொல்லுவார்? நான் கேட்குறேன். நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர், ஏறத்தாழ சமகால அரசியலை உன்னிப்பாக கவனிச்சுட்டு வரவர், தொடர்ந்து விவாத காலத்தில் நிற்கிறவர். நான் உங்ககிட்ட கேட்குறேன், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு கூடி நீக்கப்பட்டவர் தான் சசிகலா, தினகரன், ஓ பன்னீர்செல்வம், வைத்திலிங்கம், ஜெயசிடி பிரபாகரன், மனோஜ் பாண்டியன். இவங்க பொதுக்குழுவால் சிறப்பு தீர்மானத்தின்படியாக நீக்கப்பட்டவங்க. இன்னும் சொல்ல போனால் சசிகலா நீக்கத்தில் கூட இருந்து நீக்கினவர் அன்னைக்கு ஒருங்கிணைப்பாளராக இருந்தது பன்னீர்செல்வமா இல்லையா? பொதுக்குழுவில் தான் தீர்மானம் போட்டு நிறைவேற்றினாங்க. அப்போ அதே போல் இந்த 4 பேர், பன்னீர்செல்வம் அவர் கூட 3 பேரை சேர்த்து 4 பேரை நீக்க சொல்ல அந்த தீர்மானம் பொதுக்குழுவில் நிறைவேற்றப்பட்டதா இல்லையா? அப்போது செங்கோட்டை எங்கே தூங்கிட்டு இருந்தாரா? இல்லை இல்லை இல்லை
அந்த பொதுக்குழுவில் அவர் இருந்தார்ல, அன்னைக்கு ஏன் வந்து ஒருங்கிணைப்பை பற்றி பேசியிருக்க? நான் செய்தியை சொல்லிடுறேன், நீங்கள் கேள்வி கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். ஆக அன்னைக்கு அவர் உள்பட சம்மதித்து பொதுக்குழு நீக்கப்பட்டவர் இவங்க. அப்போது பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட தீர்மானத்தை செயல்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் பொதுச் செயலாளருக்கு இருக்குது. அதை தான் பொதுச் செயலாளர் செய்கிறாரு. அந்த தீர்மானத்தை ஏற்க மாட்டேன்னு சொல்கிறது அல்லது அந்த தீர்மானத்துக்கு எதிராக பொதுச் செயலாளர் செயல்படலைன்னு குற்றம் சாட்டுறது, செயல்பட வேண்டுன்றது உள்நோக்கத்தோடு சொல்கிறது, பொதுச் செயலாளரை விதியை மீற சொல்கிறது செங்கோட்டையினுடைய நிலைப்பாடாக இருந்ததுனால அந்த பொதுக்குழு தீர்மானத்துக்கு எதிராக அவர் செயல்பட்டார். அதனால் நீக்கணும். இல்லை, இப்போ விஷயம் என்னென்னா, அன்னைக்கு ஓபிஎஸ் போன்ற நபர்கள் நீ நீக்கினீங்க, ஓகே, அது வந்து கட்சியோட வளர்ச்சிக்கும் நம்மளோட வெற்றி வாய்ப்புக்கும் வழிவுக்கும் நான் நினச்சேன். அது அப்படி நடக்கல, தொடர்ச்சியாக தோல்வி சந்திக்கிறோம். ஸோ வந்து பிரிஞ்சுகளால் ஒன்று ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நான் பதில் சொல்கிறேன். நீங்கள் உங்களுடைய ஐயங்கள் அத்தனையும் நான் தீர்த்து வைக்கிறேன். எவ்வளோ நேரம் ஆனாலும் நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க? பொதுக்குழு தீர்மானப்படி நடக்கலை, அதில் எதிர்விளைவுகளை உருவாக்கிச்சு. நான் அவர் சொல்கிறத நான் வாதத்தை ஏற்றுக்கிறேன். அதை மறுபடியும் பரிசீலனை செய்ய வேண்டியது யார்? பொதுச் செயலாளரா? பொதுக்குழு தீர்மானத்தில் மாற்றம் செய்யணும்னா மறுபடியும் பொதுக்குழு தானே தீர்மானம் மாற்றம் செய்ய முடியும். நீ இல்லை, அது ஜெனரல் செக்ரட்டரி தானே இனிஷியேட் பண்ணோம். நீங்கள் வந்து அது சொல்ல வேண்டிய இடம் பொதுக்குழு, நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் மாவட்ட செயலாளர் கூட்டம், நீங்கள் சொல்ல வேண்டிய இடம் செயற்குழு. நீங்கள் வந்து உங்கள் கருத்தை வந்து எதுவாக இருந்தாலும் அது ஜனநாயக பூர்வமாக அதை சொல்கிறதுக்கு உரிமையும் வாய்ப்பும் உங்களுக்கு இருக்குது. ஆனால் சொல்கிற இடம் எதுன்றது இருக்குல்ல. நீங்கள் அதை வந்து மாவட்ட செயலாளர் கூட்டத்திலையோ இல்லை பொதுக்குழுவிலையோ செயற்குழுவிலையோ அதை பேசி விவாதித்து நம்ம ஏற்கனவே ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கு பொதுக்குழு. அந்த தீர்மானத்தை வந்து மறுபரிசீலனை செய்யணும்னா மறுபடியும் எந்த சூழ்நிலை வந்தாலும் அது பொதுக்குழு தானே செய்ய முடியும். பொதுக்குழு தீர்மானத்தை செயற்குழு கூட மாற்ற முடியாது. செயற்குழு மாற்றினா கூட அது முன்னுப்புதல் பொதுக்குழுவில் பெற்றாகணும். அப்படி இருக்க சொல்ல நீங்கள் பொதுச் செயலாளர் செய்யலன்னு எப்படி குற்றம் சொல்ல முடியும்? இவருக்கு என்ன விதி தெரியாதா? இல்லை இவ்வளோ நாள் வந்து இவர் வந்து கட்சியில் வந்து என்ன நடைமுறை பின்பற்றினாங்கன்னு தெரியாதா? இவர் சொல்லி எத்தனை பேர் நீக்கியிருக்காங்க? நடைமுறை சிக்கல்லாம் ஒரு பக்கம் வைங்க. இப்போ வந்து செங்கோட்டையன் அவர்கள் அவர் இறுதியாக சொல்லக்கூடிய விஷயம்னா ஒன்றுபடணுங்கிறாரு. ஒன்றுபடணுன்ற விஷயத்த அந்த விஷயத்தை இனிஷியேட் பண்ணாவே இவர் வந்து எல்லாரையும் வெளியேற்றுறாரு எடப்பாடி பழனிசாமி. இவருக்கு வந்து ஒன்றுபடணுன்ற அக்கறை இருந்ததுன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தில் போன அத்தனை பேரும் செங்கோட்டையினுடைய சர்வாதிகாரத்தால் செங்கோட்டையினுடைய அந்த ஆதிக்கத்தால் கட்சியிலிருந்து வெளியே போனவங்க. அதிமுக ஆட்சி அண்ணன் எடப்பாடியார் செங்கோட்டையினை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக நியமனம் பண்ணார். இவர் வந்து 4 வருஷம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்தார். அவருடைய நிழலாக இருந்தவர் சிந்து ரவிச்சந்திரன். உங்களுக்கு தெரியல? சிந்து ரவிச்சந்திரன் இவருடைய நிழலாக இருந்தார். 24 மணி நேரம் இவர் கூட இருந்தார். சிந்து ரவிச்சந்திரன் திமுக ஏன் போனார்? அவரை கூட்டு வந்து முதல்ல அதிமுக சேர்த்துருக்கணும். புரட்சித் தலைவர் காலத்திலிருந்து அடிமட்ட தொண்டனாக இருந்து பல்வேறு பொறுப்புகளை வச்சு ஒன்றிய செயலாளர் இருந்தவர் சிறுவள்ளூர் மனோகரன். அவர் ஏன் திமுகவுக்கு போனார்? அவரை கொண்டு வந்து சேர்க்கணும். இப்படி நான் பட்டியல் நீட்டாக சொல்லுவேன். இவர் வந்து ஒற்றுமையை பற்றி பேசுகிறதுக்கு முன்னால் இவருடைய தொகுதியில் செஞ்சு காட்டியிருக்கணும், இவருடைய மாவட்டத்தில் செஞ்சு காட்டியிருக்கணும். இவர் மாவட்டத்தில் இருந்த வந்து கட்சியில் உடைச்ச அத்தனை பேரும் வெளியேற்றிட்டு இன்றைக்கி வந்து இவர் வந்து ஒற்றுமையை பற்றி பேசுகிறதுக்கு என்ன உரிமை இருக்குது? அதிமுகவினுடைய ஆரம்ப காலத்திலேருந்து தொடர்ந்து அந்தியூர் வந்து அதிமுக கோட்டை தொடர்ந்து எந்த நிலையிலையும் வந்து அதிமுக அங்கே வெற்றி வாய்ப்பை இழந்ததே இல்லை. இவர் மாவட்ட செயலாளராக இருந்து இவர் பொறுப்பேற்று நடத்தின தேர்தலில் அதிமுகவுக்கு வந்து வெற்றி வாய்ப்பை பெற்றுத்தர முடியலன்னா இவருடைய சுயநலம் தானே காரணம். இல்லை, அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இன்றைக்கி வந்து பத்திரிகை முன்னாடி சொல்லியிருக்காரு. அங்கே வந்து துரோகம் நடந்திருக்கு, கட்சி வந்து அந்த துரோகத்துக்கு காரணமே இவர் தாங்க. இவர் வந்து எந்த தலைவர்களோடும் அனுசரித்து போகிறதில்ல. சரி, நீங்கள் அந்தியூரை கூட நான் விட்டுறேன். உங்களுக்கு நல்லா தெரியும், ஈரோடு இடைத்தேர்தல் ஈவிகே இளங்கோவன் போட்டிட்டார் திமுக கூட்டணி சார்பில் காங்கிரஸ் வேட்பாளர். அந்த தேர்தல் அறிவித்த உடனே அந்த தொகுதி பொறுப்பாளராக அந்த தேர்தல் நடத்தும் பணிக்குழு தலைவராக செங்கோட்டையனை தான் நியமித்தார். இவர் தானே அந்த தேர்தல் நடத்தினார். அந்த தேர்தலில் அதிமுக ஏன் ஒரு பின்னடைவு சந்திச்சது? அதுக்கு வந்து இவர் பொறுப்பு இல்லையா? இவர் அந்த மாவட்டத்தில் நான் வந்து ஒரு பலமான தலைவர்னா அந்த அதிமுக வந்து அங்கே ஜெயிக்க வைக்கலைன்னா கூட ஒரு தக்க வைக்கிறதுக்காவது இவர் முயற்சி பண்ணியிருக்கணும்ல.
அங்கே எவ்வளோ ஒரு பெரிய பின்னடைவு, இவர் வந்து தேர்தலில் எதிர்கொள்ளவே முடியலன்ற அளவுக்கு தானே ஒரு நிலைமை இருந்தது. அப்போது அதெல்லாம் இவர் எதையுமே செய்யாமல் இவர் வந்து இந்த கட்சிக்கு பயன்பட்டதை விட இந்த கட்சியில் பலன் அடைஞ்சது தான் அதிகம். அவர் வந்து அதிமுகன்றதுனால ஒவ்வொரு தொண்டனும் உயிரை கொடுத்து அவரை வெற்றி பெற வைக்கிறான் ஒவ்வொரு முறையும். ஆனால் வெற்றி பெற்ற தொண்டனுக்கோ அல்லது கட்சிக்கோ அவர் எந்த நன்மையும் செஞ்சதில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த மாவட்ட கட்சிக்கு கூட இவர் வந்து மாவட்ட செயலாளர் இருக்கிற மாவட்ட கட்சி கூட ஒரு இடம் கிடையாது, ஒரு அலுவலகம் கூட அமைக்கலை. இவர் எதையுமே கட்சிக்கு செய்யலை. ஆனால் கட்சி எல்லாத்தையும் இவருக்கு செஞ்சுருக்கு. இல்லை சரி, இப்போ அவர் மீது இவ்வளோ அடுக்கடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை நீங்கள் வைக்கிறீங்க. வச்சிருந்தா ஏன் இவ்வளோ நாளாக அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் நீங்கள் வச்சிருந்தீங்க? இப்போ உங்களை பழனிசாமியை பகிரங்கமாக வெளிப்படையை சொன்னதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி தன்னை பழி வாங்கினதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறீங்களே ஏன்? அவரை வந்து நாங்கள் பழி வாங்கலை, அவர் வந்து பலியாயிட்டாருன்றது தான் உண்மை. ரெண்டாவது அவர் பழி வாங்கினா சொல்லி சொல்றாரு. இப்போ வந்து பொதுக்குழு கூட்டத்தை என்ன கூட்ட என்ன வந்து நீக்கல, நீங்கள் ஒரு வெளியே உன்னை யார் பொதுக்குழுவை கூட்ட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. பொதுக்குழு ஆண்டுக்கு ஒரு முறை கூட சொல்ல கூடும். பொதுக்குழு பொதுச் செயலாளர் அது வரைக்கும் அந்த ஒரு வருஷம் வரைக்கும் பொதுச் செயலாளருடைய நடவடிக்கைகள் தான் பொதுக்குழு. சிறப்பு பொதுக்குழுவில் ஒரு கட்சியில் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்ததுனால சிறப்பு குழு முடிவெடுத்ததை தவிர இப்போ வந்து நீக்கிறது எவ்வளோ பேரை நீக்கிறாங்க. ஏன் செங்கோட்டையன் இதுக்கு முன்னாடி அம்மா நீக்க சொல்ல பொதுக்குழு கூட்டி நீக்கினாங்களா? செங்கோட்டையனை பொறுப்புலேருந்து எடுக்கலையா? செங்கோட்டையில் 2014 அமைச்சர் பதவியிலிருந்து மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து அவருடைய தலைமை நிலை செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினாங்களா? அப்படின்னா பொதுக்குழு கூட்டியே எடுத்தாங்களா? முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவும் எடப்பாடி பழனிசாமி ஒண்ணு அப்படின்னு நிச்சயமா பொதுச் செயலாளர் பதவி, பொதுச் செயலாளர் அதிகாரம், பொதுச் செயலாளருக்குரிய விதி எல்லாம் ஒண்ணுதான். இப்ப கட்சி விதி வந்து செங்கோட்டையன் விஷயத்தை மீறப்படலையா? கரெக்டாக ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. நிச்சயமா உறுதியா ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. இன்னும் கேட்டா செங்கோட்டையனுடைய நீக்கல் நடவடிக்கை தாமதமா எடுத்திருக்காங்க. இவர் வந்து ஒரு மூத்தவர், தொடர்ந்து அதிக முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த கட்சியினுடைய தொடர்ந்து கட்சியினுடைய பிரதிநிதியாக அவர் இருந்ததுனால அந்த நடவடிக்கை கொஞ்சம் தாமதப்படுத்தி இவர் திருந்துவார், இவர் மாறுவார், இவர் வந்து இணக்கமாக வருவார்ன்றதுக்காக காத்திருந்தாங்க. அது இல்லைன்றதை விட என்னை யாரும் எதுவும் செய்ய முடியாது, நீக்கிப்பார்னு அவர் சவால் விட சொல்ல நீக்காமல் என்ன செய்வாங்க? இப்போ இதே மாதிரி தான் வந்து ஓபிஎஸ் அவர்கள் விவகாரத்திலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு நடவடிக்கை எடுத்தார். நீங்கள் தயவு செய்து பன்னீர்செல்வத்தை எடப்பாடி பழனிசாமி நீக்கினார்னு சொல்லாதீங்க. பன்னீர்செல்வத்தை நீக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுக்குழு. நீதிமன்றத்தில் நீங்க உங்க கருத்து எது வேணா கேளுங்க. அதுதான் அந்த நீக்கப்பட்ட பொதுக்குழு தீர்மானம் சரி, அந்த பொதுக்குழு சரின்னு சொல்லி நீதிமன்றம் ஏத்துக்கிட்டதுனால தான் அவர் இன்னைக்கு வேஷ்டி கட்ட முடியாம இருக்காரு. அதனால அதையும் இதையும் ஒப்பிடாதீங்க. இல்லை ஃபர்ஸ்ட் வந்து நீதிபதி திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல அந்த வழக்கு வரும்போது வந்து அவர் வந்து அந்த விஷயத்தை வந்து நீங்க ரிவீல் பண்ண சொல்லி சொன்னார். அது வந்து அதை மறுபரிசீலனை செய்ய சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து மறுபடியும் அது வந்து பொதுக்குழு கூட்டத்துக்கு தான் அவங்க வந்து அந்த தீர்மானங்கள் வேற புது தீர்மானம் இது ஒன்று அதை இப்போ அதெல்லாம் விவாதம் பண்ணால் அது ஏற்கனவே நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளை வந்து இப்போ நம்ம வந்து மறுபரிசீலனை செய்கிற மாதிரி இருக்கான். அது தேவையில்லை. எந்த நீதிமன்றமும் அந்த பொதுக்குழு தீர்மானத்தையோ அல்லது நீக்கப்பட்டதையோ தவறுன்னு சொல்லலை. அது ஏற்கப்பட்டது. அதை தேர்தல் ஆணையமும் ஏற்றுக்கிச்சு. இன்றைக்கி எல்லாம் முடிஞ்சு போன விஷயம். அவர் போட்ட சிவில் கேஸு அது தனியாக இருக்குது. அது வந்து தீர்ப்பு வர சொல்ல அதை பற்றி பேசலாம். இப்போ வந்து திரு செங்கோட்டையன் அவர்கள் வந்து நீதிமன்றம் போகிறேன்னு சொல்லியிருக்காரு, சட்ட போராட்டம் நடத்தணும்னு சொல்லியிருக்காரு. இதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் தான் அவர் அங்கே போகிறாரா? விதிமுறைகள் எதுவுமே இல்லாமல் தான் அங்கே போகிறாரா? அது ரிலீஃப் கிடைக்கும் நினைக்கிறாரு. நீங்கள் என்ன பேசுகிறத பார்த்தா அவர் போட்ட கேஸ் அட்மிட் பண்ணி இப்போ விசாரணைக்கு வந்து இதுன்ற மாதிரி யார் வேணா வழக்கு போடலாங்க. நீங்கள் எத்தனை பேர் வந்து கேஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க? அதிமுக உறுப்பினர் இல்லாதவங்க, அதிமுக வந்து எந்த வித இதுவும் இல்லாத 2-3 பேர் போட்டுக்கிட்டு தானே இருக்காங்க. இல்லை இப்போ இதை பற்றி இப்போ ஏன் கேட்குறேன்னா, அதிமுக உட்கட்சி விவகாரம் குறிப்பாக எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமையை ஃபைட் பண்ணி பலரும் கூட இது மாதிரி வழக்குகள் தொடுத்து நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இவ்வளோ வழக்குகளும் நாளைக்கு வந்து ஒருவேளை தேர்தல் நேரங்களில் பாஜக இதை வந்து எடப்பாடி பழனிசாமி எதிராகவும் அதிமுக எதிராக கையாள வாய்ப்பு இருக்கா? அதிமுகவை வந்து யாரும் கையாள முடியாது. அதிமுகவில் வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் போல, புரட்சித் தலைவர் அம்மா போல வலிமையான பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். இன்னைக்கு அவர் வந்து பாரதிய ஜனதா கட்சிக்கு பயந்து போகிறாரு, நடுங்கி போகிறான்றதெல்லாம் இது ஊடகங்களும் இன்னைக்கு அரசியல் எதிரிகளும் உருவாக்குற பிம்பம்.
நீங்கள் வந்து அவர் ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். இன்னைக்கு இந்திய அரசியலில் நீங்களும் ஒரு மூத்த ஊடகவியலாளர், தொடர்ந்து அரசியலை பார்த்துட்டு வரீங்க. இந்திய அரசியலில் இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது தேசிய ஜனநாயக முன்னணி கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்ச எடப்பாடி பழனிசாமி உங்களோட கூட்டம் இல்லை, உறவு இல்லைன்னு வெளியே வருகின்ற தைரியம் அவருக்கு இருந்தது இல்லை. இல்லை, அதுவே வந்து ஒரு செட்டப்னு சொல்கிறாங்க. ஏங்க அவங்க இப்போ பிஜேபி தமிழ்நாட்டில் வந்து வெற்றி வாய்ப்பு இழந்தது, அது செட்டப்புக்காக இழப்பாங்களா? நீங்கள் அதாவது அவங்க இல்லை அதாவது இப்போ நீங்கள் அந்த விஷயத்தை குறிப்பிட்ட எனக்கு வேற கேள்வி இருக்கு. எதற்காக நீங்கள் சொன்ன மாதிரி பிரதமர் மோடி பக்கத்தில் அருகில் உட்கார்ந்திருந்த முக்கியமான தலைவர் எடப்பாடி பழனிசாமி இருந்து பக்கத்தில் இருந்தார். எதற்காக அந்த கூட்டணி உடைச்சிட்டு அவர் வெளியே வந்தாருங்கிறது தெரியல. திரும்ப எதற்காக மறுபடியும் தெரியல. நீங்க ஒரு மூத்த ஊடகர்களாலும் சுயநலத்தோடவோ அல்லது ஏதோ உள்நோக்கத்தோட இது கேட்குறீங்கன்னு நான் நினைக்கிறேன். என்னன்னா, அன்றைக்கு அண்ணாமலை தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சி தலைவராக இருந்தார். அவர் எங்களுடைய தலைவர்களை, புரட்சி தலைவர் அம்மாவை பற்றி, பேரறிஞர் அண்ணாமலை பற்றி அவர் வந்து விமர்சனம் பண்ணார். அதை நாங்கள் ஏற்றுக்கல. அப்படிப்பட்ட ஒரு தலைமையோடு நாங்கள் இணக்கமாக இருக்க முடியாதுன்னு எங்கள் தொண்டர்கள் நினைச்சதை பொதுச் செயலாளர் செயல்படுத்தினார். அதில் என்ன இருக்கு, எங்களுக்கு வந்து கூட்டணி முக்கியம் இல்லை, எங்களுடைய கட்சியினுடைய தலைமையை மூத்த தலைவர்களை, முன்னோடிகளை விமர்சிக்கின்ற போது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அவசியம் எங்களுக்கு இல்லை. அதனால நாங்கள் வெளியே வந்தோம். இல்லை, இப்போ ஒரு கட்சிக்கு, பெரிய கட்சி அதிமுக மிகப்பெரிய கட்சி, அந்த கட்சிக்கு அண்ணாமலைங்கிற ஒருத்தர் தான் பெரிய ஃபேக்டரா, பெரிய பிரச்சனையா? நீங்க அண்ணா, நான் சொல்றது நீங்க கேட்ட கேள்வி சரியான கேள்வி. அண்ணாமலை பெரிய தலைவரா சின்ன தலைவரான்ற ஆராய்ச்சி எங்களுக்கு தேவையில்லை. அண்ணாமலை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக இருக்கிறதுனால அவர் தலைமையில் இங்கே அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டு சேர்ந்து ஒரு இணக்கமாக இயங்க முடியாது. எங்களுடைய தலைமையையும் தலைவர்களையும் விமர்சிக்கின்ற ஒருத்தரோடு நாங்கள் கூட்டு சேர வேண்டிய அவசியம் இல்லை. அதனால வெளியே வந்தோம். அது அந்த நிலைமையிலிருந்து மாற்றம் வந்ததுக்கு பிறகு மறுபடியும் சேர்ந்தோம். இன்னும் விளக்கமாக சொல்கிறேன். இல்லை, ஓகே, அந்த நிலைமையிலிருந்து மாறினதுக்கு பிறகு நாங்கள் சேர்ந்தோம். பட் இப்போவும் கூட வந்து இப்போ நீங்கள் திரும்ப இணைஞ்சிருக்கீங்க. இது வந்து நீங்கள் இணையலை கூட்டு சேர்ந்துருக்கோம். அந்த கூட்டு கூட நீங்கள் உங்களுடைய திசை திருப்பு வேலையெல்லாம் எனக்கு தெரியும். நான் சொல்கிறத நீங்கள் புரிஞ்சுங்க. கூட்டு சேர்ந்துருக்கோம். கூட்டு கூட திமுக கூட்டணி மாதிரி லட்சிய கூட்டணியோ கொள்கை கூட்டணியோ இல்லை. நாங்கள் வந்து தேர்தல் கூட்டணி தான். எங்களுடைய கொள்கை வேறு, எங்களுடைய கொள்கையை அவங்க ஏற்றுக்க வேண்டாம், அவங்களுடைய கொள்கையை நாங்கள் ஏற்றுக்கலன்னு சொல்லி தான் சேர்ந்துருக்கோம். அதனால் இது தேர்தலுக்கான கூட்டணி. ரெண்டாவது, அந்த கூட்டணி கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் அந்த கூட்டணி அமையும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி அமையும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தனித்த ஆட்சி தான் அமைக்கும். பெரும்பான்மையோடு அதிமுக ஆட்சி அமைக்கும். இதில் இந்த ஒப்பந்தத்தோடு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனால், நான் முடிச்சிடுறேன், இன்னும் சொல்ல போனால் இந்த தேர்தலுக்கு கட்சிகள் கூட்டணி வந்தால் கூட எடப்பாடி பழனிசாமி கையெழுத்து போட்டு தேர்தல் இட ஒதுக்கீடு இவர் தான் பண்ணுவார். அதனால் எங்கள் தலைமையில் தான் கூட்டணி, நாங்கள் தான் தேர்தல் கூட்டணி அமைப்போம். அதனால் இதில் வந்து பாரதிய ஜனதா கட்சி எங்களோட கூட்டு சேர்ந்துருக்க நான் உறுதியாக சொல்கிறேன். 2026 தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சியோடு சேர்ந்து தான் தேர்தலில் போட்டியிடும். இல்லை, நான் உங்கள்கிட்ட கேட்கவே இல்லை யார் தலைமையில் கூட்டணி, யார் தலைமையில் அவசியம் இல்லைங்க. கேட்காததுக்கு காரணம் எனக்கு தெரியும். அதனால தான் நான் சொல்றேன். இல்லை, அதில் என்னன்னா, இப்போ நான் கேட்காத மாதிரி நீங்கள் சொல்றதுனால நீங்களே வந்து ஒரு சுய விளக்கத்தை கொடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி காலாயிருக்கீங்களோ? நாங்கள் விளக்கம் இல்லை. இன்னைக்கு உங்களை மாதிரி மீடியா பர்சன்லாம் வந்து அதை தானே பண்ணிட்டு இருக்கீங்க. அமித்ஷா தெளிவாக சொன்னதுக்கு பிறகும் இதில் ஒரு ஐயத்தை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கீங்க. இல்லை, நீங்கள் இப்படி சொன்னீங்கன்னா அமித்ஷா இன்னும் தெளிவாக எப்பவுமே சொல்லவே இல்லை. அவர் டே ஒன்லேருந்து நீங்கள் இதை சொல்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ரெண்டாவது, நீங்க ஏன் அப்படி பேசுறீங்க? நான் சொல்றதை கேளுங்க. அமித்ஷா அவர்கள் இந்த கூட்டணி அறிவிப்பு வந்த காணொலியை எடுத்து நீங்க போட்டு பாருங்க. உங்ககிட்ட காணொலி நிச்சயமா இருக்கும். அதை இப்போ போடுங்க. அதுல என்ன சொல்றாரு? எடப்பாடி பழனிசாமியில் தான் கூட்டணி பற்றி நாங்கள் ஆலோசனை செய்வோம். எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தான் ஆட்சி அமைப்போம். கூட்டணி சம்பந்தமான எல்லா முடிவுகளையும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஏற்படுத்துவோம்னு சொன்னாரு. இதை விட என்ன விளக்கம் சொல்லணும் உங்களுக்கு? அதுபடி நடந்ததுன்னா மகிழ்ச்சி தான், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஓகே, இப்போ வந்து இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும், இப்போ செங்கோட்டையினுடைய விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இவருடைய இவ்வளோ ஆக்டிவிட்டிக்கு பின்னாடி பாஜக தான் இருக்கு. ஏன்னா நிச்சயமா நான் உறுதியாக சொல்கிறேன், பாரதிய ஜனதா கட்சி இல்லை.
நீங்கள் வேணும்னா யாராவது குருசாமி இருப்பாங்க, அவங்க வந்து அதிகாரப்பூர்வமான குருமூர்த்தி சொல்றீங்க, நீங்கள் யாரை சொல்றீங்கன்றது எனக்கு தெரியும். அவருக்கு யார் வழிகாட்டுறாங்களோ அவங்க குரு தானே. அதனால அது ஏதாவது குருசாமி அவங்க நினைச்சது நடக்கலன்றதுனால அவங்க வைத்தறிச்சலை வெளியே காட்டுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறதுக்கு யாரையாவது பயன்படுத்துவாங்க, அது பயன்படுத்தியிருக்கலாம். ஆனால் அவங்களுடைய எண்ணத்தை முறியடிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த கூட்டணி ஏற்படுத்திட்டாரு. இந்த நிலையில் அவங்களுக்கு பாதிப்பு வந்திருக்கும், அதை வந்து நேரடியாக சொல்ல முடியல, அதுக்கு அவங்க ஆதரவாளர்களை சொல்லி இதோடிக்கலாம். அதுக்கு அதை நம்பிக்கிட்டு செங்கோட்டையன் போன்ற ஆளுங்க போயிருப்பாங்க, அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிகாரப்பூர்வமாக தமிழ்நாடு பாரதிய கட்சியினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்களோ மத்திய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையோ அதிமுகவில் எந்த விஷயத்திலும் தலையிட மாட்டோம்னு சொன்னதில் உறுதியாக இது வரைக்கும் இருந்துட்டு இருக்காங்க, இனியும் இருப்பாங்க. நிச்சயமாக இருக்காங்க. இப்போ இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து பீகார் எலெக்ஷனில் வந்து அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் கான்சென்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிச்சதுக்கப்புறம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் கவனம் செலுத்துவாங்க. இந்த சலசலப்பு இதெல்லாம் வந்து அவங்க தலையிடாத வரை தான். அவங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன்னா வந்து தொடர்ச்சியாக வந்து இந்த அணியை வலிமை பெறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் வலிமை பெறுவதற்கு மாறாக என்டிஏலேருந்து டிடி தினகரன் வெளியேறது, ஓபிஎஸ் வெளியேறது, இப்போ இந்த மாதிரி செங்கோட்டையன் அவர்கள் வெளியேறது, இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டெல்லி பாஜக ரசிக்கல. இதோட பின்விளைவு எடப்பாடி பழனிசாமி சந்திப்பாரு அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதெல்லாம் சந்திப்பாரா இல்லையான்றதை காலம் பதில் சொல்லும். நீங்களும் வந்து இந்த மீடியாவிலேருந்து வெளியேற போகிறதில்ல, நானும் அரசியலிருந்து வெளியேற போகிறதில்ல. நம்ம மறுபடியும் பேசுவோம், அப்போ பேசிக்கலாம். இன்றைக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வலிவு சேர்க்கிற பணியில் தான் மத்திய பாஜக ஈடுபடுது, அது ஈடுபடும். அதனால் உங்களுடைய யூகங்கள்லாம் வந்து இந்த எடப்பாடி பழனிசாமியை அவர்களை முதலமைச்சர் ஆக்கின்றது தான் மத்திய பாரதிய கட்சியினுடைய நோக்கமே தவிர, நீங்கள் நினைக்கிற மாதிரி டிடி தினகரனை காப்பாற்றணும்னா டிடி தினகரனை யாரோட கூட்டு சேர்ந்தார்? போன நாடாளுமன்ற தேர்தலில் என்ன சொன்னார்? அண்ணாமலை தான் நான் கூட்டணியில் சேர்த்தாரு, நான் அண்ணாமலை கிட்ட பேசி தானே சேர்ந்தார். அவர் நான் அமித்ஷா கிட்ட பேசி சேர்ந்தாரா? அதனால் தமிழ்நாடு பாஜக தலைவர் அவர் தானே. தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை தான். ஆமாம், அப்போ நயினார் நாகேந்திரன் கிட்ட தானே பேசணும். அவர் ஏன் அண்ணாதிமுக கிட்ட வந்து பேசுகிறாரு? யார்கிட்ட பேசினாலும் யார்கிட்ட பேசினாலும் இடஒதுக்கீட்டு கையெழுத்து போட்டு தர்றது, இடம் தர்றது எடப்பாடி பழனிசாமி தான். அதனால் இவர் வந்து யார்கிட்ட பேசினாலும் அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. இல்லை, இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வச்சு இந்த முறை வர தேர்தலில் இவ்வளோ ரெபல்ஸ் இருக்காங்க, இவ்வளோ அதிருப்தியாளர்கள் இருக்காங்க, இதெல்லாம் அதிமுக வெற்றியை பாதிக்கும், குறிப்பாக சவுத்தில் பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ வந்து அதுக்காக எடப்பாடி பழனிசாமி நெருக்கடியை அமித்ஷா ஏற்படுத்துவார் எலெக்ஷன் நேரத்தில். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பதவிக்காக உருவாக்கப்பட்ட இயக்கம் இல்லை. பதவியை நோக்கி நாங்கள் பதவி இருந்தால் தான் மக்களுக்கு பணியாற்ற முடியுன்றதால பதவி வெற்றியை நோக்கி நாங்கள் எங்களுடைய உழைப்பையும் எங்களுடைய உணர்வையும் எங்களுடைய இன்னும் கேட்டால் எங்களுடைய எல்லா வியூகங்களையும் அதை நோக்கி வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து எங்கள்கிட்ட மக்கள்கிட்ட எடுபட்டுருக்கு. இன்றைக்கி பொதுவாக பேசலாம், அதனுடைய எழுச்சி பயணம் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமியும் ஒரு இவ்வளோ நாள் எடப்பாடி பழனிசாமி கட்சியை கைப்பற்றலாம், பொதுச் செயலாளர் ஆகணும், ஆனால் மக்களை சந்திக்க முடியுமான்னு கேட்டாங்க. இன்றைக்கி 170 தொகுதியில் மக்களை சந்திச்சுட்டு ஒரு தொகுதியில் 20,000 30,000 பேர் சந்திச்சுட்டு வந்துட்டாங்க. இல்லை, செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு? நான் முடிச்சிடறேன், நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில் சொல்ல விடுங்க. அது செஞ்சுட்டு வந்துட்டார். இன்றைக்கி ஒரு மக்கள் தவறாக அவர் உருவாயிட்டார். அதனால் இன்னைக்கு வந்து எங்களுடைய அரசியல் எதிரிகள் செங்கோட்டையன் போல ஆளுங்களை வச்சுக்கிட்டு இந்த கட்சியில் ஒரு இன்னும் குழப்பம் இருக்குது, இந்த பிளவு இருக்குது, இந்த கட்சியில் வந்து யாரும் ஒற்றுமையாக இல்லைன்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்க. அது இன்னைக்கு ஆளுகின்ற திமுகவுக்கு ஒரு பலமாக இருக்குன்றதுனால அவங்களும் உற்சாகப்படுத்துகிறாங்க, உதவி செய்கிறாங்க, இன்னும் சொல்ல போனால் அதை விளம்பரமும் படுத்துகிறாங்க. அது வந்து அரசியலில் நடக்கக்கூடியதான். அதை எப்படி எதிர்கொள்ளணுன்ற தந்திரமும் எங்களுக்கு தெரியல. இல்லை, ஒரு விஷயம் புரியல. உங்களுடைய நீங்கள் பலவீனமாக இருக்குன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தும் நினைக்கிறான்னு சொல்கிறீங்க, திமுக இல்லைன்னு சொல்கிறீங்க. அது யார்? நீங்கள் திமுக இல்லைன்னு சொல்லலை. திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால அவங்க இடத்தை வந்து தக்க வைக்கிறதுக்காக அவங்க எல்லா விதமான ஆயுதங்களையும் பயன்படுத்துவாங்க, எல்லா விதமான துரோகிகளையும் பயன்படுத்துவாங்க. அதை தான் இன்றைக்கி செஞ்சிட்ருக்காங்க. அதை வந்து நான் இல்லைன்னு சொல்லவே இல்லையே. அவங்களுக்கு இவங்க இரையாயிட்டாங்கன்னு சொல்கிறேன். இன்றைக்கி அதிமுகவை பலகீனப்படுத்தணும்னா, எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆக்கிறத தடுக்கணும்னா அவங்க வந்து திமுகவை பலப்படுத்தி அதை வாங்க முடியாது, அந்த கூட்டணி பலத்தில் வெற்றி பெற முடியாது. அதிமுகவினுடைய பலத்தை குறைக்கணும், எடப்பாடி பழனிசாமிக்கு எதிரான சக்திகளை அவங்க ஊக்குவிக்கணும். அதை செய்கிறாங்க. நான் இன்னும் வெளிப்படையாக சொல்கிறேன், இன்னைக்கு இந்த ஒரு சந்தேகம், நீங்க பலவீனப்படுத்தி தான் திமுக வெற்றி பெறணும் அவங்க நினைக்கிறான்னு சொல்றீங்க. அதுக்கான ஸ்பேஸ் எல்லாரும் அப்படிதான் இல்ல, அதுக்கான ஸ்பேஸ் எடப்பாடி பழனிசாமி கொடுக்குறாரு. அதுதான் இவங்க வந்து எங்களுக்கு பிளஸ் இல்லை.
இல்ல இவங்க வந்து எங்களுக்கு பலம் இல்லை, எங்களை எந்த நேரத்திலும் பலகீனப்படுத்துவாங்க. ஏற்கனவே கடந்த காலங்களில் பலவீனப்படுத்தியிருக்காங்க. அதுக்கு உதாரணம் நான் முடிச்சிடுறேங்க. அதுக்கு உதாரணம் நம்பிக்கை வாக்கெடுப்பு எடப்பாடி பழனிசாமி பெறுகின்ற போது ஓ பன்னீர்செல்வம் திமுகவோட சேர்ந்து எங்களை எதிர்த்து ஓட்டு போட்டவர். கூட 10 பேரை சேர்த்துக்கிட்டு 11 பேரை கூட்டு போனார். அதே மாதிரி டிடிவி தினகரன் அதிமுகவில் இருந்துக்கிட்டு 18 சட்டமன்ற உறுப்பினர்களை கொண்டு போய் கவர்னர்கிட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு நாங்கள் தந்த ஆதரவை அதிமுகவினுடைய சட்டமன்ற கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவருக்கு வந்து தந்த ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்றுக்கிட்டோன்னு 18 பேரை கொண்டு போய் கவர்னர் முன்னால் நிறுத்தி சொன்னவர். அதனால் இதை எந்த காலத்திலையும் இவங்க திருந்த போகிறது இல்லை. அதெல்லாம் தெரிஞ்சானே அவருக்கு துணை முதல்வர் கொடுத்து நீங்கள் 4 வருஷம் கூட வச்சுக்கிட்டீங்க. ஆமாம், அது வரைக்கும் ஒழுங்காக அதுதாங்க. அந்த 4.5 வருஷம் இந்த ஆட்சியை காப்பாற்றுறதுக்காக இவங்க செஞ்ச சதி திட்டங்களை எல்லாம் சகிச்சது எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும். அதனால தான் இப்படிப்பட்ட துரோகிகள் தொடர்ந்து இருந்தால் இந்த தேர்தலில் நான் இவ்வளோ நாள் களத்தில் நின்று நாற்று விட்டு நாற்று நட்டு தண்ணி பாய்ச்சி களை எடுத்து பயிர் அறுவடைக்கு வர நேரத்தில் இவங்க வந்து பங்கு கேட்பாங்க. பங்கு கொடுத்துட்டு உட்கார்ந்த உடனே அதுக்கப்புறம் வந்து எனக்கு பாதி கொடுன்னுவாங்க. நான் போய் கவர்னர்கிட்ட மனு கொடுக்குறேன்னுவாங்க. இந்த ஆட்சிக்கு எதிராக ஆட்களை திரட்டுவாங்க. அவங்க வேற யாரும் கிடையாது, அவங்களும் அதிமுக தானே. அவங்க அதிமுகன்னா அவங்க நாட்டில் அதிமுகவோட 2 லட்சம் தொண்டர்கள் இருக்காங்க. 2 லட்சம் தொண்டர்களுக்கு கிடைக்காத ஒரு வாய்ப்பு இந்த இவங்களுக்கு கொடுத்ததனுடைய விளைவு இவங்க வந்து தன்னை ஒரு மிகப்பெரிய தலைவராக இருந்துட்டு இந்த கட்சிக்கு எதுவும் உடைக்க மாட்டாங்க, இந்த கட்சிக்கு நல்லது கெட்டது பார்க்க மாட்டாங்க, இந்த கட்சிக்கு எதிராக வழக்கு போட்டு நீதிமன்றம் அலைய விடுவாங்க, தலைமையிடத்தில் லூட் அடிப்பாங்க. தலைமையிடத்தில் இருக்கிற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தந்த அந்த இடத்துல வந்து அராஜகம் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற டாக்குமெண்ட்லாம் களவாடிக்கிட்டு போவாங்க. இதையெல்லாம் செய்கிற ஒரு கொள்ள கூட்டமாக இருப்பாங்க. இப்படிப்பட்டவர்களை மறுபடியும் சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்க செய்கிற துரோகத்தெல்லாம் நாங்கள் பொறுத்துட்டு இருக்கணுமா? இல்லை, அவங்க துரோகின்னு உங்களாம் சொல்கிறாங்க. பதவி கொடுத்து சசிகலாவே தூக்கி போட்டார். அவங்க வந்து உண்மையானவங்களாக இருந்தால் ஏன் வந்து பன்னீர்செல்வம் வேஸ்ட் கூட கட்டாமல் இருக்கிறாரு? நாங்கள் போட்ட வழக்கில் நீதிமன்றத்தினுடைய உத்தரவு. நீங்கள் வந்து வழக்கு யார் வேணால் போடலாம். ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுது? இவங்க பக்கம் நியாயம் இருந்தால் இவங்க பற்றி சரியாக இருந்தால் ஏன் நீதிமன்றம் கட்டவனான்னு சொல்லுது? சொல்லுங்கள். இல்லை, ரைட், ஓகே, சரி. இப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, இப்போ ஓபிஎஸ் டிடிவி இவங்களாம் வந்து எங்களுக்கு எந்த ப்ளஸும் இல்லை நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நாடாளுமன்ற தேர்தல் நாங்கள் தான் ப்ளஸ்ன்னு சொல்லி அவங்க நிரூபித்து காமிச்சிருக்காங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவை அவங்களுக்கு அடுத்து சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்க? இல்ல, இப்ப அவங்க வந்து அவங்களும் என்ன நிரூபிச்சிருக்காங்க நேரடியா சொல்லுங்க, நான் பதில் சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தல் வாக்கு வங்கி யாரு ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி அவர்களும் அவங்களோட வாக்குப்படத்தை காமிச்சிருக்காங்க. சரி, நான் ஒன்னொன்னுக்கா வரேன். ஓ பன்னீர்செல்வம் வந்து என்னவா நின்னாரு? சுயேட்சை பலாப்படத்தில் நின்னாரு. தனியா நின்றாரா? பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர் நரேந்திர மோடியை பிரதமராக்கன்னு போய் நின்னாரு. ஏற்கனவே அதுக்கு முன்ன தேர்தலில் நயினார் நாகேந்திரனுங்க பிஜேபி கேண்டிடேட் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினார்? அந்த ஓட்டை தானே இவர் வாங்கினார். அந்த கூட்டணி ஓட்டு பன்னீர்செல்வத்துக்கு கிடைச்ச ஓட்டு இல்லை, நரேந்திர மோடிக்கு கிடைச்ச ஓட்டு. நரேந்திர மோடி ஆட்சி மறுபடியும் வரணுன்று விழுந்த ஓட்டு. அப்படியே தாமரை சின்னத்தில் போய் நின்றுருக்கணும். ஏங்க தாமரை சின்னம் இல்லைங்க, கூட்டணி வேட்பாளருங்க. என்ன கூட்டம் இல்லை, நீங்கள் திசை திருப்பாதீங்க. நான் சரியாக கேட்குறேன். அவர் வந்து கூட்டணி வேட்பாளர். அந்த கூட்டணியினுடைய ஆதரவு பெற்ற வேட்பாளர்ன்றதை விட கூட்டணி வேட்பாளர். இவர் நேரடியாக பிரதமர் நரேந்திர மோடி படத்தை போட்டு தானே ஓட்டு கேட்டார். வெறும் பன்னீர்செல்வத்தை படத்தை போட்டு ஓட்டு கேட்டாரா? சரி. அதனால் அந்த கூட்டணி ஓட்டை வச்சுக்கிட்டு இவர் எனக்கு ஓட்டு போட்டாங்கன்னா நீ வேட்பாளர் தான். ஆனால் அந்த கூட்டணி தான் போட்டிட்டுது. அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, பாரதிய ஜனதா கூட்டணி, 3 கட்சி தான், 3 கூட்டணி தான் மோதிச்சு. அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கு வந்த ஓட்டு உன்னுடைய ஓட்டுன்னு சொன்னால், இப்போ பாரதிய ஜனதா கட்சி எங்களோட கூட்டணி சேர்ந்தது, அந்த ஓட்டு எங்களுக்கு தானே வரும். இப்போ நீங்கள் வந்து அவர் உங்களை எப்படி சொல்கிறா, நீங்கள் அவங்கள எப்படி சொல்கிறீங்க? அது மோடி கொடுத்த ஓட்டுன்னு சொல்கிறீங்க. அவர் ஆமாங்க. சரி, டிடிவி தினகரன் நிலைமை என்ன? அவர் வந்து தேனி, அவருக்கு ஏற்கனவே ரவீந்திரநாத் வந்து அவங்க வேட்பாளர் வெற்றி பெற்றார். அதே கூட்டணி தானே, அதே ஆட்கள் தானே போட்டிட்டாங்க. ஐயா ஜெயிக்கல. பன்னீர்செல்வத்துக்காக ஒரே ஒரு சீட்டு சுயேட்சை நின்றார். தினகரனுக்கு 2 சீட்டு கொடுத்தாங்க தெரியுமா? அவங்க கூட்டணியில் 2 சீட்டு வாங்கினார் தெரியுமா? திருச்சியில் எவ்வளோ ஓட்டு வாங்கினாங்க? திருச்சியில் என்ன நிலைமை? யாராவது பேசுகிறீங்களா? தினகரனை பற்றி பேசுகிறீங்க. தினகரனுக்கு இன்னொரு சீட்டு கொடுத்தாங்க. இவர் ஆளை தேடி வரைய போட்டாங்கல்ல.
அவங்க என்ன ஆனாங்க? இல்லை இப்போ இதன் மூலமாக குறிப்பிட்டு நீங்கள் வந்து சவுத்தில் அவங்களோட வாக்கு வங்கி இல்லைன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமா கிடையாதுங்க. முக்குளத்தோர் சமுதாயத்துக்கு இவங்க பயன்படுத்தி இவங்க ஒரு மன்னார்குடி மாஃபியா கும்பலை வச்சுட்டு அந்த சமுதாயத்தை அடக்குனாங்க. அந்த சமுதாயத்தினுடைய பெயரை பயன்படுத்தி இவங்க பண்ண அராஜகத்தில் அந்த பாதிக்கப்பட்டது அந்த சமுதாயம் தான். இவங்க வந்து எப்பவும் வந்து அந்த சமுதாயம் இவங்களை நம்பலை, இவங்க பின்னால் இல்லை, சசிகலாவை நம்பி அந்த சமுதாயம் இல்லை. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? நான் முடிச்சிடுறேங்க. அவங்க வந்து அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்கிறேன். மன்னார்குடியில் இவங்க ஊர் தானே, தினகர சசிகலாவுடைய ஊருங்க தானே, அங்கே இவங்க சமுதாயம் தானே பெரும்பான்மையாக இருக்குது. அங்கே ஒரு வாட்டியாவது அதிமுக ஜெயிச்சிருக்கா? டிஆர்பி ராஜா எப்படி ஜெயிக்கிறாரு? அப்போ அந்த சமுதாயம் அந்த ஊரில் இருக்கவங்க இவங்க சொந்தக்காரங்களை இவங்க நெருங்கிய சொந்தமே நம்பலை. இவங்க சும்மா வந்து இன்றைக்கி பாதிக்கப்பட்டதுனால அந்த சமுதாயத்தை பேசுகிறாங்களே தவிர அந்த சமுதாயத்துக்கு இவங்க என்ன செஞ்சுருக்காங்க? பன்னீர்செல்வம் என்ன செஞ்சுருக்காரு? தினகரன் இன்னைக்கு பேசுகிறாரு, என்ன செஞ்சார்? அந்த சமுதாயத்தில் வந்து இவங்க ஜமீன்தார் மாதிரி அடக்கினாங்களே தவிர தேவர்கள் வாக்கு மொத்தமாக வந்து டிஎம் கல்யாண்ஸ்க்கு போதா ஏடிஎம் கல்யாண்ஸ் போதா எப்பவுமே ஏடிஎம் கல்யாண்ஸ் தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதா வந்து இல்லைங்க. ஒரு தொகுதியில் ரெண்டு தொகுதி மாறி இருக்கு. நான் என்ன பேச விடுங்க. அப்போ தங்கம் தென்னரசு எப்படி ஜெயிச்சாரு, ஐ பெரியசாமி எப்படி ஜெயிச்சாரு, இன்னைக்கு திமுகவில் டிஆர்பி ராஜா எப்படி ஜெயிச்சாரு. இன்னைக்கு தென் மாவட்டங்களில் 22 23 தொகுதியில் அதிமுக ஜெயிச்சிருக்குன்னா அதில் 19 20 தொகுதி தேவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க தான். இன்னைக்கு ஆர்பி உதயகுமார் எந்த சமுதாயம், நத்தம் விஸ்வநாதன் எந்த சமுதாயம், திண்டுக்கல் சீனிவாசன் எந்த சமுதாயம், செல்லூர் ராஜ் எந்த சமுதாயம், டாக்டர் விஜயபாஸ்கர் எந்த சமுதாயம், ராஜன் செல்லப்பா எந்த சமுதாயம். இன்றைக்கி தென் மாவட்டங்களில் இருக்கிற அத்தனை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் அந்த சமுதாயத்தில் வந்திருக்காங்க. இவங்களை ஏன் இவர் தென் மாவட்டத்தில் போய் டிடிவி தினகர கோயில்பட்டியில் நின்னாரை ஜெயிக்க முடியல? ரெண்டாவது இன்னொன்று சொல்லிகிட்டு இருக்காங்க, டிடிவி தினகரன் வந்து அதிமுக வெற்றியை 3% இடைவெளியில் திமுக வெற்றி பெற்றது, கூட்டணி வெற்றி பெற்றது. இந்த தினகரனுடைய வாக்குகள் வந்து பிரிஞ்சதுனால தான் அதிமுக தோத்துருச்சு அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை இன்றைக்கி ஊடகங்கள் கற்பிச்சிட்டு இருக்காங்க. அது உண்மை இல்லை. இன்றைக்கி அது டிடிவி தினகரன் 2021 தேர்தலில் தனியாக போட்டியிடவே இல்லை. அவர் தேமுதிகவோட சேர்ந்து கூட்டணி அமைச்சர், 3வது அமைச்சர் இல்லை. அவருக்கு கிடைச்ச வாக்கு தேமுதிக வாக்கு. இன்னும் கேட்டால் இவர் கோயில்பட்டியில் போய் எதுக்கு நின்னார்? தேவர் சமுதாயத்தை நம்பலை. தேமுதிக இருக்கிறதுனால நாயுடு சமூகத்தினுடைய அந்த நாயக்கர் ஓட்டு வந்து கிடைக்கின்றதுனால போய் அங்கே நின்னார். இதுக்கு முன்னால் அங்கே உள்ளாட்சி தேர்தல் நடக்க சொல்ல டிடிவி தினகரன் கட்சியில் இருந்தவங்க வெற்றி பெற்றாங்க. அதனால் இவர் நமக்கு செல்வாக்கு இருக்குது, ரெண்டாவது தேமுதிக நம்ம கையில் இருக்குன்னு போய் நின்னார். என்னாச்சு? ஜெயிக்க முடிஞ்சுதா? தினகரன் ஜெயிச்சாரா? அதனால் இது எல்லாம் ஒரு பிம்பம், மாயை. இன்னும் சொல்ல போனால் உங்களை மாதிரி மூத்த ஊடகவியலாளர் உருவாக்கி வச்ச கதை இல்லை. எங்களுக்கு வந்து அந்த மாதிரி நோக்கம் கிடையாது. உங்களுக்கு நோக்கம் இல்லை, ஆனால் உங்களுக்கு நோக்கம் இல்லாமல் இருக்கலாம், உங்களை அறியாமையில் அது இல்லை. மூத்த பத்திரிகையாளர் நாங்கள் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, நீங்கள் சொல்லும்போது இல்லை நீங்கள் இல்லை நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதுக்கு காரணம் நாங்களாக கூட இருக்கலாம். எங்களுடைய தரப்பை நாங்கள் வெளியிடாததுனால, அது விவாதம் பண்ணாதனால, வெளிப்படுத்தாதனால கூட இருக்கலாம். இல்லை, நான் இங்கே இருக்க பத்திரிகையாளர்கள் பல அரசியல் விமர்சகர்கள் என்ன பார்க்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியாக தோல்வி சந்திச்சிட்டு இருக்காரு. அவர் தலைமையேற்றதுக்கு பிறகு நீங்க கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னீங்க இல்லைங்க, இந்த ஊடகவியலாளர் போக்குற பேர்ல இதையெல்லாம் நீங்க வந்து ஒரு கற்பிதத்தை உருவாக்குறீங்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி தொடர் தோல்விகளை சந்திச்சாருன்னு சொல்றதே நான் ஏத்துக்க மாட்டேன். அதுவே தவறு. அது வந்து பத்திரிகைகளால் சித்தரிக்கப்பட்ட பிம்பம். அதுக்கு உதாரணம் கேட்குறேன்னா, எடப்பாடி பழனிசாமி எப்போ பொதுச் செயலாளர் ஆனார்? 22 சரி, 22 எத்தனை தேர்தல் நடந்தது? உள்ளாட்சி தேர்தல் நடந்தது, மக்களவை தேர்தல் நடந்தது, இடைத்தேர்தல் நடந்தது, கவுன்சிலர் இடைத்தேர்தல் நடந்தது, எல்லாத்தையும் சொல்லுவீங்க. இதுதான் ஒரு தோல்வின்னா, திமுக 11லேருந்து 21 10 வருஷம் எத்தனை தேர்தலில் தோல்வி அடைஞ்சது? ஆர்கே நகரில் டெபாசிட் போச்சு. நீங்கள் ஒரு தோல்வின்றது அது வேறு. அது கட்சியில், அரசியல் கட்சியில் வெற்றி தோல்வி, தொடர் தோல்வி. ரெண்டாவது, ஒரு இடைத்தேர்தல் வர சொல்ல ஆளுகின்ற கட்சி தான் ஜெயிக்கும். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல் வர சொல்ல ஆளுங்கட்சியோட சேர்ந்தவங்க வந்தாங்கன்னா தான் நம்ம ஊரில் வேலை நடக்கணும் மக்கள் மனநிலையாது. நான் கேட்குறேன், இந்த 2023 22 எடப்பாடியார் வந்து பொதுச் செயலாளர் வரைக்கும் கட்சி யார்கிட்ட இருந்தது?
இரட்டை தலைமையில் இருந்துச்சு. இரட்டை தலைமையில் ஒருங்கிணைப்பாளர் யார் இன்னைக்கு? அவர் நான் தான் ஒருங்கிணைப்பாளர் 2 பேர் இருந்தாலும் பன்னீர்செல்வம் என்ன இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காரு, நான் தான் ஒருங்கிணைப்பாளர் இந்த கட்சிக்கு, எனக்கு தெரியாமல் வந்து இவங்க முடிவு எடுக்க முடியாதுன்னு நீதிமன்றம் போயிட்டு இருக்காரு. அப்போது இவங்க அந்த தோல்விக்கெல்லாம் பன்னீர்செல்வம் காரணம் இல்லையா? தோல்வின்றது இந்த 10 தோல்வி 11 தோல்வின்றதெல்லாம் நீங்கள் ஊடகங்களும் இன்றைக்கி எங்கள் அரசியல் எதிரிகளை உருவாக்குன்ற பிம்பம், அது உண்மை இல்லை. தொடர்ந்து அதிமுக 2021 3% இடைவெளியில் அதிமுக தோற்றுது. இன்னும் கொஞ்சம் சொல்ல போனால் 2011 திமுக எதிர்கட்சியாக கூட வர முடியல. ஆனால் அதிமுக 75 இடம், கூட்டணி 75 இடம், தனிப்பட்ட முறையில் 66 இடம் வச்சு இன்றைக்கி எதிர்கட்சியாக, இன்றைக்கி அதிகாரப்பூர்வமான பிரதான எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறாரு, அதிமுக இருக்குது. அதனால் எங்களுக்கு ஒரு சிறு இழப்பு தானே தவிர 3% இடைவெளியில் திமுக ஆட்சிக்கு வந்தது. அவங்க நீங்கள் முடிச்சிடுறேங்க. 21க்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய தேர்தல் இப்போதான். எங்களுடைய களம் வந்து தமிழ்நாடு தான். நாங்கள் போய் இந்தியாவை வந்து மாற்றி அமைப்போம், நரேந்திர மோடியை வீழ்த்திட்டு வருவோம்லாம் எந்த இடத்துலையும் சவால் விடலை. நாங்கள் எங்களுக்கான களம், இன்னும் சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி நாடாளுமன்ற தேர்தல் அப்போ மிக தெளிவாக சொன்னார், எங்களுக்கான களம் தமிழ்நாடு தான். தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்கு கவலை இல்லை, யார் நல்லது செஞ்சால் ஆதரிப்போம், தமிழ்நாட்டுக்கு எதிராக அவங்க வந்து செஞ்சாங்கன்னா போராடுவோம், தமிழ்நாட்டினுடைய உரிமை அந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டோம், அதுதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லி தான் நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு கேட்டோம். ரெண்டாவது, நீங்கள் இப்போ என்ன சொல்கிறீங்க, நாடாளுமன்ற தேர்தல் தோல்வியை சொல்கிறீங்க. நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை எங்களுக்கு தோல்வியே இல்லை. எங்களுடைய இலக்கு எதுவுமே இல்லை. நாங்கள் வந்து என்ன சொன்னோம், நரேந்திர மோடி 3வது முறை ஆட்சிக்கு வருவாங்கன்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சாங்க. நரேந்திர மோடி வந்தால் தமிழ்நாடு வந்து பாதுகாப்பாக இருக்காது, இந்தியாவே ஒரு பாதுகாப்பு இல்லாத நிலைமை வந்துடும், அவங்க வந்து அவங்களுடைய கொள்கைகளை திணிப்பாங்க, அதனால் அவங்க வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கூட்டணி அமைச்சு போட்டிட்டாங்க. நாங்கள் ரெண்டுமே சொல்லலை, நரேந்திர மோடி வருவாருன்னு சொல்லலை, வரமாட்டாருன்னு சொல்லலை. அதனால் நாங்கள் அதிமுகவை எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நாங்கள் இன்றைக்கி புனரமைச்சிருக்கோம். எங்களுக்கு அதிமுக தான் தமிழ்நாட்டுக்காக நாங்கள் பணியாற்றுறோம், எங்களுக்கு ஆதரவு தாங்கன்னு கேட்டோம். 21% எங்களுக்கு ஆதரவு தந்தாங்க. ஒன்றா இருந்தப்போ கூட 19 தேர்தலில் 19% தான் வாக்கு, 2% கூடுதலாக அதிமுக ஓட்டு வாங்கிச்சு. இது ஒரு நிலைமை. ரெண்டாவது, நான் உங்களை ஒரு கேள்வி கேட்குறேன். போன நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் 2 கூட்டணியும் ஒன்றா சேர்ந்து போட்டியிருந்தால் திமுக இவ்வளோ பெரிய வெற்றி பெற்றிருக்குமா? கிடையாது. இல்லை, கிடையாது. அப்போது திமுக கூட்டணி பலமாக இல்லை, அதிமுக பலகீனமாக இருந்ததுனால இந்த கூட்டணி 2ஆக பிரிஞ்சதுனால திமுக வந்து 40 இடங்களை வெற்றி பெற முடிஞ்சுது. அதிமுகவினுடைய அந்த கூட்டணி பிரிவுனால அது ஏற்பட்டதுன்றதை நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இன்றைக்கி மறுபடியும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். ஆக ஈக்குவல் கூட்டணி, ஈக்குவல் ஃபைட்டுக்கு நாங்கள் வந்துட்டோன்றதை நீங்கள் உணர்ந்தா சரி. ஈக்குவல் ஃபைட்டுக்கு நீங்கள் வந்துட்டீங்களா? ஆமாம். 2021 என்ன நிலைமையோ அந்த 3% இடைவெளியில் திமுக வெற்றி பெற்றது, அதுக்கு காரணம் எங்களுடைய கூட்டணி. அதே கூட்டணி இப்போ மறுபடியும் நாங்கள் இந்த தேர்தலை உருவாக்குவோம். அதுக்கு முன்னால் இன் ஃபியூச்சரில் உருவாக்கியாச்சு. பாரதிய ஜனதா கட்சி தான் ஒரு கூட்டணிக்கு தலைமை. விஜய்க்காக வரணும் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. டெல்லியில் அமித்ஷா பேசுறாரு, இதெல்லாம் வலிமைப்படுத்த வேண்டியது இருக்கு, உருவப்படுத்த வேண்டியது இருக்குன்னு சொல்றாங்க. இதே விஜய் வந்து ராகுல் காந்தி கிட்ட பேசிட்டு இருக்காருன்னு தான் செய்தி வந்துட்டு இருக்கு. இதே வந்து பாலகிருஷ்ணன் வந்து அதுக்கான முயற்சி பண்ணுறாருன்னு தான் பேசுகிறாங்க. இன்றைக்கும் கூட ஜான் ஆரோக்கியராஜ் வந்து இது காங்கிரஸ் கட்சியோட பேசிய முடிச்சிட்டாரு. அதனால தான் திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போகிறதுக்கு அவங்க அதிக சீட்டு கேட்குறாங்க, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து காங்கிரஸ் வந்து எந்த நேரத்திலையும் வெளிவரும், இன்றைக்கி வந்து விஜயோட சேரப்போகுதுன்னு முடிவு பண்ணுறாங்க. தாவேக்கா வந்து காங்கிரஸோட கூட்டணிக்கு போகுதுன்னு நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. இல்லை, நான் சொல்லலை, நீங்கள் சொன்ன மாதிரி அதுவும் செய்தியாக இல்லை. இது வந்து நான் சொல்கிறது அஃபிஷியல் செய்தி. நீங்கள் நியூஸ் 18 குழுமத்துக்கு 2 நாள் முன்னாடி அமித்ஷா அவர்கள் கொடுத்த அந்த பேட்டி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒருவேளை பார்க்காம இருந்தீங்கன்னு தெரியல. அவர் அஃபிஷியலாக சொன்னார், தமிழ்நாட்டில் என்டிஏல விஜய் நீங்கள் இணைப்பீங்களா அப்படின்னு பேசும்பொழுது கூட்டணி விரிவுபடுத்துறதை பற்றி நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம், அந்த விஷயம் வந்து முடிவெடுப்போம்னு சொன்னார். இதன் மூலமா என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, திமுக வீழ்த்துவதற்கான சரியான நிகரான ஒரு பலமான கூட்டணி உருவாக்கல. இல்ல, இதுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, திமுகவுக்கு எதிரான வாக்குகள் அத்தனையும் நாங்கள் வரவேற்கிறோம், ஒருங்கிணைப்போம், அதுக்கு எதிரான கட்சி சக்திகளை ஒன்று திரட்டுவது தான் எங்கள் நோக்கம்ன்றாரு. அதுதான் கூட்டணி உருவாக்கி முடிச்சுன்னு சொன்னீங்க. அதனால தான் இல்லை
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி முடிஞ்சு போச்சு. இந்த கட்சி கூட்டணியோட தான் 26 தேர்தலில் சந்திப்போம். சிலர் சொல்கிறாங்க மாறி போய் முடிவெடுப்பாங்க, அதெல்லாம் கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியோட தான் தேர்தலை சந்திப்போம். அது முடிவாகி போச்சு. இன்னும் யார் யார் இந்த கூட்டணியில் சேர்றாங்க, யார் யாருக்கு எத்தனை இடம்ன்றதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் முடிவெடுத்து எந்த கூட்டணி சேர்க்குறாங்க, யாருக்கு என்ன இடம்ன்றது அவருடைய கையொப்பத்தோட நாங்கள் தேர்தல் அக்ரிமெண்ட் அது எல்லா கட்சியும் போடுற மாதிரி தேர்தல் அறிவிப்புக்கு பிறகு அது நடக்கும். அப்போது எந்த கட்சி சேரும் எந்த கட்சி சேராதுன்றது அப்போ தெரியும். ஓகே, நீங்கள் சொல்கிற மாதிரியான அதிமுக உட்கட்சி விவகாரம் பிறகு என்டிஏ அலையன்ஸ் எப்படி நீங்கள் கட்டமைச்சு முடிக்கிறீங்க, தேர்தலை எப்படி பயணிக்க போகிறீங்க அப்படிங்கிறது வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி. நன்றிங்க.